குட் மார்னிங் டு ஆல். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் என்பது நம்ம புத்தகத்தில் மட்டுமே படித்திருப்போம். ஆனால் பெரியார், அம்பேத்கர் இவர்களை நன்கு அறிந்திருப்போம். பெரியார், அம்பேத்கருக்கெல்லாம் பெரியார் யார் என்றால் இந்த அயோத்திதாசர். அந்த அளவுக்கு அவர்கள் எடுத்த அந்த அடிப்படை வாதம் எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த அயோத்திதாசர் சொன்ன கருத்துக்கள்ல இருந்தா அம்பேத்கரும் பெரியாரும் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரியாருக்கு பெரியார் அப்படின்னு யார சொல்லலாம்? இந்த அயோத்திதாசரை சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர் அயோத்திதாசர். இவரை பற்றி இன்று நாம் பார்ப்போம். 1845 மே 20ஆம் தேதி தேனாம்பேட்டை 1000 விளக்கு பகுதியில் பிறந்தவர் இந்த அயோத்திதாசர். திராவிட இயக்கத்தின் முன்னோடி, முதல் தலித் தலைவர், தலித்காக போராடிய முதல் தலைவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் இரட்டைமலை சீனிவாசன், அவரும் ஒரு தலித் தலைவர். அவருடைய தங்கை தனலட்சுமி என்பவரை மணந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள் சாதியற்றவர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் இந்த அயோத்திதாசர். ஜாதிகள் இல்லை, இப்பதான் நம்ம தமிழ் தேசியம், ஜாதிகள் இல்லாத தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை முதலாக முன்வைத்தவர் இந்த அயோத்திதாசர். இவர் பல மொழிகளை கற்றறிந்த பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி போன்ற மொழிகள் தெரியும். ஒரு வசதியான பின்புலத்தை கொண்டவர். இவருடைய தாத்தா ஆங்கிலேய துறையிடம் வேலை பார்த்தவர், சமையல்காரராய் இருந்தவர் என்பதெல்லாம் வரலாறு. இவர் ஒரு சிறந்த சித்த வைத்திய நிபுணர். சித்த வைத்தியம் என்றாலே தமிழ் மக்களுக்கு மாடர்ன் உலகில் அதை அறிமுகப்படுத்தியவர் இவர் என்றே கூறலாம். தமிழ் தென்றல் திருவிக்காவின் குடும்ப மருத்துவராகவும் இவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவிக்கா நமக்கு தெரியும், அவருக்கான ஒரு மருத்துவர், குடும்ப மருத்துவர், சித்த மருத்துவராக இருந்தார். நீலகிரி, சில காலங்களில் நீலகிரி சென்று அங்கே இருக்கக்கூடிய தோடர் இன மக்களோடு, மலைவாழ் மக்கள், தோடர் இன மக்கள், அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன என்பதை தெரிந்து கொண்டார். எதற்காக அங்கே சென்றார் என்றால், இவருடைய தந்தை இடமாற்றம் செய்யப்பட்டு ஆங்கிலேய அரசிடம் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் அங்கு இடமாற்றம் செய்யப்பட்டு சென்றதால் அங்கேயும் போயிருந்து சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அங்கு இருக்கும் பொழுதுதான் 1876ஆம் ஆண்டு அத்விதானந்தா அமைப்பை தோற்றுவித்தார் இந்த அயோத்திதாசர். இவர் ஜான் ரத்தினம் என்பவருடன் இணைந்து திராவிட பாண்டியன் என்ற இதழையும் தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதழ்களில் இவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். 1886ஆம் ஆண்டு தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்ல, அதாவது ஆதி திராவிடர்கள், தலித்கள் இந்துக்கள் கிடையாது. அவர்கள் இந்துக்களிடமிருந்து பிரிக்கப்படுகிறார்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பகுத்தறிவு பேசும் குழுக்கள், பகவத்கீதை பேசும் குழுக்கள். இப்ப மூன்றாவதா ஒரு குழு என்ன அப்படின்னா பௌத்தம் பேசும் குழுக்கள். இவர் என்ன சொல்கிறார் என்றால், பௌத்தர்கள், ஆதி தமிழர்கள் பௌத்தர்கள், அவர்கள் நில சுவார்ந்தார்களாக இருந்தார்கள். இந்த ஆரியர்கள் உள்ளே வந்துதான் அந்த நிலத்தை ஏமாற்றி பிடுங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது இவருடைய சித்தாந்தம். பௌத்தர்கள் தான் தமிழர்கள், அதனால் பௌத்த மதத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னதால் தான் அம்பேத்கர் கூட அவருடைய இறுதி காலங்களில் பௌத்த மதத்துக்கு சென்றார். மத ரீதியாக மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இந்துக்கள் எல்லோரும் ஒரே ஜாதியினர் அல்ல. ஆரியர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்து மதம் அப்படிங்கிறத வெகுவாக எதிர்த்தவர் இந்த அயோத்திதாசர். இவர் 1891ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற சபையை ஆரம்பித்தார். 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தலித் சாதியற்ற திராவிடர் என்று தெரிவிக்க வேண்டும், நாங்கள் ஜாதிகள் அல்ல, எந்த ஒரு ஜாதியினுடைய பெயரையும் சொல்லாமல் திராவிடர்கள், தமிழர்கள் என்று தெரிவியுங்கள் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் இந்த அயோத்திதாசர். பண்டைய பறையர்கள் பௌத்தர்கள் என்று இவர் கூறினார். நில சுவார்ந்தார்கள் என்று கூறினார். ஆரியர்கள் இவர்கள் நிலத்தை திருடினார்கள் என்று கூறினார். இலங்கை சென்று சிங்கள புத்த துறவியான பிக் சுமங்கல நாயகே என்பவரிடம் நான் புத்த மதத்துக்கு மாறுகிறேன் என்று சொல்லி
தீட்சையும் பெற்றார் இந்த அயோத்திதாசர். தமிழன் இதழ் என்ற இதழில் நீண்ட காலமாக சித்த மருத்துவத்தை பற்றி எழுதி வந்தார். அதில் 1907 முதல் 14 வரை பிளேக், காலரா போன்ற பெருவாரியான காய்ச்சல் நோய்கள் இங்கு தலைவிரித்தாடியது இந்தியாவில். அப்போதைக்கு இவர் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளை அந்த இதழ் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தினார். இது வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி நிறைய பேர் இறந்தார்கள் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவத்தை பற்றி ஓரளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இந்த அயோத்திதாசர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1902 தென்னிந்திய பௌத்த சாக்கிய சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ராயப்பேட்டையில் நிறுவி சித்த மருத்துவம் சார்ந்த மருந்துகளை விற்பனை செய்தார் இந்த அயோத்திதாசர். 1907 ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். அந்த செய்தித்தாள் மூலம் தன்னுடைய கருத்துக்களை முழுமையும் மக்களுக்கு சென்று சேர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பத்திரிகையை ஆங்கிலேயர்கள் தடை செய்யவில்லை. ஏனென்றால் இவர் ஆங்கிலேயருக்கு சார்பாக இருந்தார் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா ஆங்கிலேயர் இவரை எந்த வகையிலும் தடுத்து நிறுத்தவில்லை. அதன் மூலம் இந்த நோயிலிருந்து மக்கள் பெருமளவு காப்பாற்றப்பட்டார்கள் என்றே சொல்லலாம். தென்னாட்டின் முதல் பிராமண எதிர்ப்பாளர். அதற்கு பிறகுதான் நீதி கட்சி வந்தது, பிராமண எதிர்ப்பு வந்துச்சு. அந்த பிராமண எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக அடித்தளமிட்டவர், முதல் விதையை போட்டவர் இந்த அயோத்திதாசர். பிராமணர்களை தமிழர்களின் வீழ்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் காரணம் என்று சாடினார் இந்த அயோத்திதாசர். இவர் 2005ஆம் ஆண்டு இவர் பெயரில் இந்திய அரசு சித்த மருத்துவ ஆய்வு மையம் சென்னையில் திறந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு பணியாற்றிய அயோத்திதாசர் 1914ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி நிரந்தர ஓய்வு பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இவர் ஆங்கிலேய ஆதரவாளர், இவர் தாத்தா அப்பா எல்லாருமே ஆங்கிலேயர் கீழே வேலை செய்தவர்கள். ஆங்கிலேயர்கள் இவர்களை ஏவி விட்டுதான் இவர் இது போன்று சாதியம் பேசுகிறார் என்று இன்னொரு பக்கம் இருந்து கருத்தாக்கம் வெளியானது. தென் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு இவர் எதிரானவர். நாங்களாம் விடுதலை வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இவர் முதல்ல சாதிய ஒளிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கார். அதனால இவர் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எதிரானவர் அப்படி என்று ஒரு கூக்குரல் இன்னொரு பக்கம் ஒலிக்கப்பட்டது. சுதேசி இயக்கத்தை வன்மையாக கண்டித்தவர். சுதேசி இயக்கம் என்ற பெயரில் நீங்கள் பொருளாதாரத்தை முடக்குகிறீர்கள் என்று இவர் கண்டித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய பத்திரிகைகளை சாடியவர், பிராமணர்களை எதிர்த்தவர். தேசிய பத்திரிகை எல்லாம் நீங்க சாதியத்தை முதலில் ஒழியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு சார்பாகவே இவர் பேசினார் என்று கூறப்பட்டது. பிராமணர்களை வெகுவாக எதிர்த்த முதல் நபர் இவர் என்றே கூறலாம். இவரை பற்றி சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய இருக்கிறது. ஓகேவா? மீண்டும் இது போன்ற தலைவர்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.